1000 ரூபா காசு குடிக்கிறதுக்கு கேட்ட தாய் கொடுக்காதால தள்ளி விழுத்தி அந்த தாயை அவர் இல்லாமல் செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், என்னுடைய காணொளிகளில் நான் எப்போவுமே வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த அடிமட்டங்கான இறங்கி அலசி யாராகிறது என்னோட முக்காவாசி பிள்ளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோ தெரியாது. அப்படி பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுங்க. ஏலுக்கு போயேக்க ஜீன்ஸ் போட காசு இல்லை, தானும் கேட்கல. ஒரு நாள் பின்னேரம் எல்லாம் கேட்டோன்னே வேண்டி கொடுக்குற பிள்ளை இன்றைக்கு கொலையாளி. வடிவா கேளுங்க, இது நான் நினைக்கல இப்படி யாரும் கதைப்பினமெண்டு ஏன் கோவப்படுவீங்கள்? போயக மோட்டர் சைக்கிள் ஓடின நேரினோவா, பஸ்ஸுக்கு யாராவது பேசினதா, அல்லது மறைக்கப்பட்ட கோவங்களா, ஏதாவது வீட்டை மனுஷியோட சண்டை, அல்லது அந்த நாதாரி கேட்டுருக்குது கொண்டு வா 1000 ரூபான்னு சொன்னால் அவருக்கு தெரியும் இவன் குடிப்பான், குடிச்சான்டா ரோட்டில் போய் கிடப்பான், அல்லது யாரையும் பொம்பளைகள்கிட்ட போவான். உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் விற்று கத்திச்சேன்னா மண்டைக்கு விண்ணு அப்படி இருக்கும். ஆனால் அவர் வேண்டி கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த அடிக்ஷனுக்கு போனால் அது இல்லாமல் இருக்க மாட்டார். இது அடிக்ஷன்ன்றது அது தண்ணி அடிக்க வரும், ஃபோன் பார்க்க வரும், கலர் கலரான படங்கள், ஆபாச படங்கள், ஃபோன் வீடியோஸ், ஃபோன் முதல் சொன்னது அடுத்த PORN அது பார்க்க வரும். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையில் நடைபெற்ற ஒரு அதிர்ச்சியான சம்பவ பின்னணியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கட்டாயம் இந்த காணொளி ஒரு விறுவிறுப்பான காணொளி, முக்கியமான காணொளி. ஒரு மகன் 1000 ரூபா காசு குடிக்கிறதுக்கு கேட்ட தாய் கொடுக்காதால தள்ளி விழுத்தி அந்த தாயை அவர் இல்லாமல் செய்திருக்கிறார். அதாவது தாயை கொன்றிருக்கிறார். இலங்கைன்ற ஒரு பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், எல்லா காணொலியிலையும் நான் கதைக்கிறேன். நான் அந்த போதை என்ற விடயம் சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் என்னுடைய யூடியூப் தளத்தில் தான் இலங்கையிலேயே இவ்வளவு போதை சம்பந்தமான காணொலிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நடுக்க அதை பற்றி விளக்கங்கள் கொடுக்குறது. ஆனால் இந்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்குது, எவ்வளவோ நடந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம், ஒரு விரிவிரிகாலற்ற சம்பவத்துக்கு பின்னாலே அந்த ஒரு பின்னணி இருக்குது. இன்றைக்கு தாயை தள்ளி விழுத்தி ஒரு வெறும் 1000 ரூபா காசுக்கு, லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கோ இல்லை, 1000 ரூபா காசு தண்ணி அடிக்கிறது கேட்டு கொடுக்காதால நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நாங்கள் விரிவாக கதைக்க வேணும். அம்மாவும் சண்டை பிடிச்சிருக்கிறா, கொஞ்சம் அம்மாவும் தள்ளுப்பட்டு ஏதோ நடந்திருக்குது. இது சயின்டிஃபிக். உங்களுக்கு தெரியும், என்னுடைய காணொளிகளில் நான் எப்போவுமே வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த அடிமட்டங்கான இறங்கி அலசி யாராகிறது என்னென்ன சும்மா செய்தியாக மட்டும் கடந்து போகாமல் அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்று வெற்றி கொள்வது, இதுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றதை சுவாரஸ்யமாக சொல்ல போகிறேன். மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஒரு தாய் ஒருவரை 19 வயது இளைஞன், 42 வயது தாய் அந்த மகனை தத்தெடுத்து வளர்த்ததாக கேள்வி. அதாவது வேண்டி வளர்த்த பிள்ளை என்று சொல்லிவிடும் தானே, அப்படி வளர்த்து அற்றுமையாக ஆசையாக எல்லாம் கொடுத்த ஒரு மனுஷியை தள்ளி விழுத்தி கொலை செய்திருக்கிறார். அம்மாவுக்கு தலையில் பலத்து அடிபட்டோன்னு அம்மா அதில் ஸ்பாட் அவுட். அவரை இப்போ கைது செய்திருக்கணும் இலங்கை போலீஸார். ஸோ இந்த காணொலியின் விரிவான உண்மை தகவல்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்க போகிறேன். வாங்கோ, அருமையான காணொலி ஒன்றுக்குள்ளே போவோம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதாக செய்திகள் சொல்லுது. என்ன பிரச்சனை என்றால், ஒரு 1000 ரூபா காசு கேட்டிருக்கார் மகன். சம்பவத்தை பார்ப்போம். இந்த இவர் வேண்டி வளர்த்த பிள்ளையாம். அதாவது அந்த மகனை அந்த தாயார் வளர்த்துருக்கார். ஏன் நான் இந்த கதையை சொல்கிறேன்டா, குறிப்பாக இப்படியான பிள்ளைகளை எப்படி பராமரிப்பு நம்ம யோசிக்கிறீங்க. இப்படி இன்னொரு பிள்ளையை வேண்டி நாங்கள் வளர்த்தா ஆசையாக என்ன கேட்டால் கொத்துரடி வேணுமோ, ஓகே, இன்ன கலர் கொம்பாஸ், இன்ன கலர் பேனு எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் உடனே வேண்டி கொடுக்குறது. பெற்றோரே வடிவாக இந்த காணொலியை நீங்கள் கவனிங்க. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுண்டா, இதில் முக்காவாசி பிள்ளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோ தெரியாது. அப்படி பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த அம்மாவிலையும் பிள்ளை இருக்குது. என்ன பிள்ளை இருக்குண்டா, ஆசையாக கேட்குறதெல்லாம் வேண்டி கொடுக்குறது, நோ சொல்கிறதே இல்லை. அதை எல்லா பெற்றார், இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா பெற்றாரும் என்ன பிள்ளை கேட்டாலும் உடனே வேண்டி கொடுக்கணுமென்று நினைக்கிற ஒரு மனோநிலைக்கு வாரது. என்னென்னா, கேட்டால் சொல்லுவினோம் அன்பு, செல்லம், பிள்ளைக்கு இல்லாமல் புற எண்ணத்துக்கு மண்ணாங்கட்டி உழைப்பு என்றெல்லாம் கணக்கு விளக்கங்கள் சொல்லுவினோம். பிள்ளைகளுக்கு நோ சொல்லாமல் அல்லது கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறது ஒரு சுற்றியான ஆபத்து. ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களென்றால், அண்மையில் எங்களுடைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினது தற்போதைய துணைவேந்தர் எங்கள கிராமத்தை சேர்ந்தவர், புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர், மதிப்புக்குரிய பேராசிரியர் வேல் நம்பி சார், அவர் ஒரு உருக்கமான கதை ஒன்று அதில் சொல்லியிருந்தார். அதை நான் இந்த இடத்துல சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால், அந்த காலத்திலேயும் அவர் படிக்க அவங்க அப்பா அரச பணியில் இருந்தாலும் பிறகு இந்த இனக்கிழவரம் அப்படியான பிரச்சனைகளில் வேறு வேலை மாறி பிறகு அவர் பென்ஷன் எடுத்துட்டார். பென்ஷன் எடுத்தால் பென்ஷன் வேறு 2 வருஷம் செல்லுமாம். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1-2 வருஷம் ஆகுமா டாக்குமெண்ட்ஸுகள் ஃபைலுகள் எல்லாம் மூவ் ஆகி. அப்போக்கு தான் அவர் ஏழுக்கு வாரார். குடும்ப பொறுப்பு அவற்றை தலையிலையும் சுமக்கப்படுது. ஏன்னு சொன்னால், அப்பாண்ட காசு உடனே வராது. அந்த சம்பளம் கடைசி மாதம் என்ன கிடைக்குதோ அதுக்கு பிறகு அவைக்கு வருமானம் இல்லை. அப்போ அவர் வேலை செய்கிறார். அவர்களது உறவினர்கள் சொன்ன மட்டும் கடினமான வேலைகள் எல்லாம் செய்து விறகு கூட விற்று
தான் பள்ளிக்கூடம் போனதாக அவருடைய நெருங்கின உறவினர் தெரிவித்த காணொலியை நான் போட்டிருப்பேன். பிரச்சனை என்னென்னா சார் அந்த பாராட்டு விழாவில் புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியில் சொன்ன ஒரு உருக்கமான கதை, தான் ஏஎல் படிக்க அந்த நேரம் ஜீன்ஸ் போடக்கூட தனக்கு காசு இல்லை, ஆனால் தான் வீட்டை கேட்கல. வடிவா இந்த கதை கேளுங்க. ஏஎலுக்கு போயேக்க ஜீன்ஸ் போட காசு இல்லை, தானும் கேட்கல. ஒரு நாள் பின்னேரம் தன்னுடைய அம்மா கூப்பிட்டு சொல்கிறாவாம், வா சுண்ணாகத்துக்கு போவோம்னு சொல்லி. ஏன் சுண்ணாகத்துக்கு போவோம்னு இவர் கேட்டிருக்கிறார். இல்லை அது ஜீன்ஸ் தைக்கணுமெண்டு. அப்போ அவர் கேட்டிருக்கிறார். அவர் பிள்ளையாக தாயிட்ட கேட்கவும் இல்லை. இப்போதையாக்கள் ஜீன்ஸ் போட வேணும், ஏழுக்கண்டா டெனிம் ஜீன்ஸ் வேணும், அங்கே எல்லா படிகளும் அப்படி வராங்க இப்படி வராங்க, அந்த பெல்ட் கட்டணும் இந்த பெல்ட் கட்டணும், மாடல் ஷர்ட் போடணும், பயோ வடிக்கிறேன், அந்த டியூட் இந்த டியூட் அது இது கொண்டு வான்னு சொல்லி காசை கறக்கிறது பெற்றார்கிட்ட. அவர் கேட்கவே இல்லையா. தாய் உணர்ந்துருக்கிறார். அப்போ கேட்டிருக்காரு, என்னண்டம்மா அந்த காசங்காலையம்மான்னு கேட்க. அவர் சொல்லிக்க, அவர் கிடா வளர்த்தனேன், நான் அதை விற்றுட்டேன் உனக்காக, நாளைக்கு வா என்று சொல்லி. இன்றைக்கு அப்படி கஷ்டப்பட்டு படித்தவர் தன்னுடைய தேப்பெண்ட சைக்கிளில் தொழிலுக்கு போய் பிறகு விட்டுட்டு நடந்து வந்தவர் இன்றைக்கு துணைவேந்தர். எல்லாம் கேட்டோன்னே வேண்டி கொடுக்குற பிள்ளை இன்றைக்கு கொலையாளி. வடிவா கேளுங்க. இது நான் அன்னைக்கில் இப்படி யாரும் கதைப்பினமெண்டு கதைச்சா சந்தோஷம், இப்படி தான் இந்த விஷயங்களை கதைக்கணுமே தவிர அடித்தாச்சு அந்த ஸ்பாட் அவுட்டுண்டு பெரிய கொட்டை நிலத்தில் போட்டால் வியூ வரும், ஆனால் அதால் ஒரு சேர்த்து பிரயோசனமும் இல்லை ஒரு இருக்கும். ஸோ வடிவா கேளுங்க இந்த கதையை. என்ன வேணுமோ, டிப்பி பேக்கெட் வேணுமோ, அது வேணுமோ, சாக்லேட் வேணுமோ, என்ன வேணுமோ உடனே கொடுத்து பழகாதீங்க பிள்ளைகளுக்கு, கஷ்டத்தை தெரிய வையுங்க. எனக்கு தெரிஞ்சும் நான் 90s கிட்ஸ்ன்றதால் 90ஆம் ஆண்டு நான் பிறந்தேன்னா எங்களோட வீட்டையும் கூட 2 பேரும் வேலை, அம்மாவும் வேலை அப்பாவும் வேலை. அப்புறம் அம்மா இடையில வேலையை விட்டுட்டா குடும்ப சுமை காரணமாக. யோசிச்சு பாருங்க அப்போ எப்படி செல்லமாக இருந்திருக்குமெண்டு. அண்டாலும் 25ஆம் தேதி தான் ஏதாவது வீட்டை வரும் கேக் அல்லது ஆப்பிள் வரும். கேக் ஆப்பிள் அதில் அப்பா அம்மாக்களும் எங்களோட இருந்தபடி அப்பா பாப்பா அவைக்கும் கொண்டு அப்பா கொடுப்பார், எங்களுக்கும் அந்தாண்டு தருவார். எல்லா நாளும் வேலையால் வரைக்கும் ஆள்படையும் அதுவும் இதுவும் அப்பா வேண்டி கொண்டு ஆறதும் இல்லை, அவருக்கு வழி இல்லைன்றும் இல்லை, அவரால் நெச்சா முடியும், ஆனால் அவர் அதை செய்ததும் இல்லை. இட்டு வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்கிறார், இப்போவும் இருக்கிறார். அப்பா அம்மா காலமாயிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ பிரச்சனை அங்கே தான் போகுது. சரி, இது எல்லா காணொலிகள்லையும் கதைக்கிறதான் போதையை பற்றி. ஆனால் அந்த அம்மா ஏன் தற்கப்பட்டிருக்கிறார் அல்லது முரண்பட்டிருக்கிறார்ன்ற இந்த விஞ்ஞானத்தை பற்றி பார்ப்போம். முதலாவது எல்லாம் கொடுக்குறது இந்த அம்மா, அதே கொடுக்குற அம்மா முரண்பட்டிருக்கிறார். ஏனெண்டா அதுவும் போதையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். நான் உங்களுக்கு எல்லா காணொலிகளையும் சொல்கிறேன், இந்த காணொலிகளையும் சொல்லத்தான் வேணும். இதை திருப்ப கதைக்கிறதால ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. போதைன்றது என்னென்னா எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நிதானமான நிலை அல்ல, அது நிதானமற்ற நிலை. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் ஒரு திறமான ஒரு ஸ்பீச் ஒன்று செய்திருந்தேன். நான் எனக்கே என்னென்னு தெரியாது, நானே ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் சார் என்னத்தை பற்றி கதைக்க சொல்ல போகிறாருன்றே தெரியாத ஒரு அளவில் போனது. ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்தது, அது இறைவன் ஆற்றல். அந்த உரை பார்த்தாக்களுக்கு விளங்கும். போதைன்றது என்னென்னா நிதானம் இல்லை. இப்போ எனக்கு கெட்ட வார்த்தைகள் தெரியும், தூசணம் தெரியும், இதில் என்னென்னவெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாத வேலையெல்லாம். ஆனால் ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் நிற்கிறேன்னுண்டா அதுக்கு காரணமாக மூளையில் ஒரு பகுதி இருக்குது. இதுக்கும் அந்த அம்மா சண்டை பிடிச்சாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. வடிவா சொல்கிறேன் கேளுங்க. அதுதான் மூளையை மேற்பட்டை. அந்த மூளையை மேற்பட்டேன்றே ஆக முன்னுக்கு இருக்கிறத சொல்கிறது ஃப்ரண்டல் கோடெக்ஸ்ன்னு சொல்கிறது, முன்னுக்கு இருக்கிறது. இதுதான் சொல்கிறது நிறுவன். இதில் நீ இப்போ அவுத்து போட்டு ஆடினேன்டா, தூசணம் கதைச்சேன்டா, போல் வியூவர்ஸ் இருக்குது, 25,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. உன்னை ஞாபக நாட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏதோ படிக்க கொஞ்சம் படித்த விஷயமாக கதைக்கிறான், நல்லா கதைக்கிறான்ண்டு மானம் போடுமடாண்டு மூளையை மேற்பட்டை தான் சொல்கிறதால நான் இதெல்லாம் கதைக்காமல் இருக்கிறேன். இதுவே இன்னும் ஒன்று இருக்குது, அந்த ஃப்ரண்டல் கோடெக்ஸில் இன்னும் ஒரு ஆற்றல் இருக்குது. அதான் வட்டிவா கேளுங்கோ. இதை பற்றி முதலும் ஒரு காணொலியில் கதைச்சிருப்பேன். பிஹெச்ஐ யூனிஃபார்மோட போதையை பற்றி கதைச்சி 35K வியூ அப்படின்னு அந்த காணொலியில் கதைச்சிருப்பேன். முடிஞ்சால் தட்டி பாருங்க அங்கே போய். இப்போவும் திருப்பவும் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. என்னென்னா இப்போ ஒரு பிள்ளை போய் ஃபுட் சிட்டிக்கு நாங்கள் போகிறோம், ஃபுட் சிட்டிக்கு போகிறோம், நிறைய சாக்லேட்டுகளை போய் எடுக்குது. நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? அடுக்கட்டு மட்டும் விடுவீங்களா? ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி உனக்கு சொன்ன விளங்க அதை பிடிச்சி அடிச்சு விட்ருவேன், வெளுத்து விட்ருவேன், நீங்கள் அளவா மோனே என்னப்பா பார்த்துட்டு இருக்கிறீங்களேன்னு வைஃபோடையும் கோவப்படுவீங்கள். ஏன் கோவப்படுவீங்கள்? போய் மோட்டர் சைக்கிள் ஓடின நேரினோவா, பஸ்ஸுக்கு யாராவது பேசினதா, அல்லது மறைக்கப்பட்ட கோவங்களா, ஏதாவது வீட்டை மனுஷியோட சண்டை அல்லது வேலையில் சண்டையா? இல்லை. என்னண்டா இந்தலா சொக்குலேட்டையும் என்ற பிள்ளை எடுத்து சாப்பிட்டா அவள் உடம்பாவள். அவள் உடம்பாயினா அவள் குண்டு பிள்ளைன்ற ஆக்கள் பழிப்பினும். அப்புறம் கல்யாணம் செய்ய பிரச்சனை வரும். அப்புறம் அவளுக்கு குழந்தைகள் கிடைக்காம போகலாம். அவள் ஒரு பவுசர் மாதிரி வருவாள். அவளுக்கு டயபெட்டிக் ப்ரெஷர் இப்படியான பிரச்சனை எல்லாம் வரலாம் அந்தலாத்துக்கு என்ற மூளை யோசித்து தான் இந்தலாத்தையும் வரப்போகுது என்று தூக்கியாங்களை என்று வெறுட்டுறது. அதை சொல்கிறது கன்சீக்வன்ஸாக தொடர்ச்சியாக யோசிச்சு இது இங்கே போய் முடிய போகுது, இது இங்கே போய் முடிய போகுது, இதை நிப்பாட்டணும் இப்போவே என்று சொல்கிற அந்த ஆற்றலும் இவருக்கு தான் இருக்குது. இப்போ யோசிங்க, அந்த 1000 ரூபா கொடுத்தா அந்த நாதாரி கேட்டுருக்குது, கொண்டு வா 1000 ரூபான்னு சொன்னால் அவருக்கு தெரியும் இவன் குடிப்பான், குடித்தான்டா ரோட்டில் போய் கிடப்பான், அல்லது யாரையும் பொம்பளைகள்கிட்ட போவான், யாருக்கேன் அடிப்பான், அல்லது போய் எங்கேயும் களவெடுப்பான்.
வரைக்க மோட்டர் பைக்கில் வரைக்க இட்டி பாடுவான் என்றெல்லாம் ஜோதிச்சு போட்டு என்ன சொல்லியிருக்கோம். உனக்கு 1000 ரூபா தெரியலாத அட்டிப்பன் காதை பற்றினா அந்த மனுஷன் சில விட பேசியிருக்கும். அந்த தாய் அந்த கன்சீக்வன்ஸாக யோசிக்கிற பிள்ளை நினைக்கிறீங்களா? அது பிள்ளை இல்லை, அதுக்கு விளங்கி இருக்கும். இது குடித்தா என்ன செய்யமென்று போய் ஃபைனலாக யோசிச்சுட்டு தான் இல்லை தெரியலாது என்று நோ சொல்கிறது. அந்த நோவை அப்போ சொல்லக்கூடாது, சின்னல இது நீங்கள் வளர்க்குறீங்க தானே, அப்போ என்ன கேட்டாலும் இருந்தால் கூட கொடுக்கணுமென்று இல்லை, அழுது காட்டுவினம் எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் அதுதான். என்னோட வேலை செய்கிற ஒரு டாக்டர், நான் பிஹெச்ஏ இருக்கிறேன், எனக்கு மேலதிகாரியாக இருக்கிற ஒரு டாக்டர் சொல்லுவார், தண்டை பிள்ளை ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் போய் ஐஸ்கிரீம் வேணுமென்று சொல்லி பெற்றுசாலாம் அள்ளு அழுது ஆக்களுக்கு முன்னால். குழந்தைகள டெக்னிக்காக நான் பாருங்க, எங்களுக்கு மானங்கடுமன்றதுக்கு தெரியுமென்று ஆக்களுக்கு முன்னால் மண்ணுக்கு உருண்டு பிறண்டுக்கிறண்டால அவர் தெளிவாக சொல்லிட்டாராம், நோ வீட்டை வாங்க, நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வேண்டி தரலாம், இன்றைக்கு வேண்டி தர மாட்டேன். நாங்கள் பிள்ளைகள் ஐஸ்கிரீம் பேனுகள் அதில் எல்லாம் வேண்டுப்படுது, ஆனால் இவர் அந்த வேண்டி கொடுக்கவே இல்லை. அழுது அதை கொஞ்சம் கடக்கிற கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் விற்று கத்திச்சேன்னா மண்டைக்கு விண்ணு அப்படி இருக்கும். ஆனால் அவர் வேண்டி கொடுக்கவே இல்லை. வீட்டை போய் இன்னொரு நாளைக்கு 1/2 லிட்டர் வடிவாக வேண்டி கொடுத்தது அந்த பெட்டி கொண்டு. என்ன பிரச்சனைண்டா, நாங்கள் எங்கே ஃபெயில் விடுறேன்டா, உனக்கு இன்றைக்கு சொன்னால் கேட்கணும், இப்போ என்னத்துக்கு உமக்கு ஐஸ்கிரீம் என்று விரட்டி விட்டோம்னா அதுகள் இன்னும் கூடாளுங்கள். எங்களோட மனம் என்ன சொல்லுமெண்டா, எங்களால் தான் இன்னும் கூட அழுதுன்னு சொல்லி அதுகளை சாந்திப்படுத்த இல்லை. எங்களை மனம் டென்ஷன் ஆகக்கூடாது, இல்லை நாங்கள் கூலாக இருக்கணுமெண்டாக்கா என்ன செய்வோம், இன்னும் கூட வேண்டி கொடுப்போம். அதுகளுக்கு விளங்கிடும், விரட்டி அழுதா விரட்டினா கத்தினா இவர் நெச்சதை செய்வாரண்டு. இது எங்கே போய் முடியுமெண்டா, நெச்சதெல்லாம் வேண்டி தாண்டதில் போய் முடியும். பெரிய மோட்டர் பைக்காக இருக்கலாம், நான் நெச்ச பொம்பளையாக இருக்கலாம், அல்லது நான் அடிக்கிற போதவஸ்தாக இருக்கலாம், எல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் தெரியும் தானே, தெரியும் தான். அப்புறம் என்ன செய்வேனுண்டு, 2 விரட்டி சாதிச்சு இன்றைக்கு அந்த அம்மா இல்லை. 42 வயசு ஆள், ஒரு வாழ வேண்டிய வயசு, ஒரு 19 வயதில் ஒரு நாதாரி இந்த வேலை 1000 ரூபா கிட்டக்கு செய்திருக்குது. ஸோ இதை ஒரு சமூகத்தை அவதானிக்கிற ஆளா, இது ஒரு சமூகத்தின் பின்னடைவு தான், இதுவும் பின்னடைவு தான். தனியாக லெக்சரும் அதே மாதிரி இங்கே காதலிக்காண்டி களவெடுத்து கொடுத்தது மட்டும் இல்லை, இதுவும் பின்னடைவு தான். நீங்கள் என்ன வசதி, எத்தனை ஃப்ளாட்ஸில் இருந்தாலும், என்ன வசதியாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கஷ்டம். இதை வச்சுருந்தா நாளைக்கு 2 கிலோ பருப்பு வேண்டலாம், இதை வச்சுருந்தா ஒரு அரிசி வேண்டலாம், சரி ஒரு மீனை வேண்டி சாப்பிடலாம். நீ குடிச்சிட்டு வந்தால் பச்சையாக சொல்லுங்கள், மூத்திரம் தாண்டா ஓமுன்னு சொல்லுங்கள். என்னடா பெரிய யோசனை முதல்ல என்று கேளுங்க. இது என்னென்னு சொன்னால், ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த அடிக்ஷனுக்கு போனால் அது இல்லாமல் இருக்க மாட்டார். இது அடிக்ஷன்ன்றது அந்த அது இல்லாமல் இருக்க முடியாத நிலைமை. இதை பற்றியெல்லாம் கதைச்சிருக்கிற நிறைய வீடியோஸில் திருப்பம் இருக்கா சொல்லிவிடுறேன். சந்தோஷம் அல்லது களிப்பு, ஒரு பொய்யான இன்பத்தை கொடுக்கும் அந்த போதை. அதுக்கு காரணமாக ஒரு ஹோர்மோன் ஒன்று மூளையால் சுராக்கும், அதுக்கு பேர் டோப்பமைன். எல்லா காணொலியிலையும் சொல்லணும், எத்தனை பேர் தரம் இந்த டோப்பமைனை பற்றி. இலங்கையிலேயே நான் தானே டோப்பமைன் ஒரு கத்துற ஒரு 100 பேருக்குள்ள முதல்ல ஒரு 100 பேருக்குள்ளே இருப்பேன் நான் கட்டாயம். டோப்பமைன் எல்லாம் கத்தியும் வேலை இல்லை. ஏன்னாடா அந்த டோப்பமைன் என்ன செய்யணும்னா எங்களை அடிமைப்படுத்தும். புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேங்களுக்கு, அந்த டோப்பமைன் நாங்கள் சிரிக்க வரும், தண்ணி அடிக்க வரும், ஃபோன் பார்க்க வரும், கலரான படங்கள், ஆபாச படங்கள், ஃபோன் வீடியோஸ், ஃபோன் முதல் சொன்னது அடுத்த PORN, அது பார்க்க வரும். கணக்க விஷயம் செக்ஸ் வைக்க வரும், அப்படி நிறைய விஷயங்களுக்கு வரும். இது அடிக்ஷனுக்கு கொண்டு வரும். அந்த டோப்பமைன் இந்த கழிப்பில் நாங்கள் மிதந்துட்டு அதை திடீரென பறிச்சு விட்டோன்னு முடியாது. நான் தான் உங்களுக்கு எல்லா காணொலிகள்லையும் சொல்லுறேன், நான் சாதாரணமாக டோப்பமைன் எங்களுக்கு தேவை. ஏன் தேவைன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு இயல்பூக்கம். இப்போ சாப்பிடணுமெண்டா ஏன் சந்தோஷமாக வேட்டையாடி தான் முந்தி மிருகங்கள் சாப்பிட்றது, ஏன்னா அதை புட்டிச்சு அதை கொலை செய்து அதை ஏதோ எல்லாம் செய்து அதுலேயே அதுகளுக்கு ஒரு இன்பம். தனியாக சாப்பிட்றதுல மட்டும் இல்லை, அதை கலக்கிறதுல இருந்து அது எல்லாத்துக்கும் உரிய மோட்டிவேஷன் இந்த டோப்பமைன் தான். மனுஷரும் ஒரு வீட்டு சாப்பாட்டை வாசங்களெல்லாம் போட்டு விட்டு போட்டு இட்டிச்சு சாப்பிட்டு அந்த டேபிள்லாம் பட்டி விட்டிச்சு ஒரு டிம் லைட்டில் மணியாக இருந்து சாப்பிட வேணும். அந்த சாப்பிடக்கு அந்த எச்சில் ஊறி அந்த சுவை எல்லாத்தையும் கொடுக்குறது டோப்பமைன். நல்ல ருசியான சாப்பாடுகளுக்கு வரும், கலரான விளம்பரங்களை பார்க்க கூட வரும். இதுகளுக்கெல்லாம் நீங்கள் போய் லொக்காகிறீங்க. சிம்பிளாக சொன்னால் நாங்கள் இந்த டோப்பமைன் தேவை எங்களுக்கு, ஆனால் அளவாக இருக்கணும். சாதாரணமாக சிரிக்கேக்க 50 மைக்ரோகிராம் per டெசிலிட்டர், மைக்ரோன்றது 10⁻6 சரியான சின்னன் சிரிக்கேக்க வரும். இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்ம அந்த மடியில் படுக்க ஒரு 250 மைக்ரோகிராம் per டெசிலிட்டர், செக்ஸ் வைக்க 200 மைக்ரோகிராம் per டெசிலிட்டர். இதுவே போதை வஸ்துக்களை பாவிக்க உதாரணமாக இந்த தம்பி கிட்ட 1000 ரூபா போதை வஸ்து ஒரு 400-500 மைக்ரோகிராம் டெசிலிட்டர் சுராக்கும். அப்போ அவனுக்கு அதை 200 இல்லாத தாய் கொண்டு நடந்தாலே சில புள்ளிகள் தங்களை அழிக்க போகிறாங்க. அந்த 400 பறிச்சா அவன் இப்படி தான் தாயை தள்ளி விழுத்துவான். அது பிழை இல்லை. யோசிச்சு பாருங்க. அநேக நாட்கள் சொல்கிற பிள்ளையாக தான் போதேண்டா கல் அது பிரச்சனை இல்லை, சாராம்பியர் அது ஓகே. நாங்கள் அந்த மற்றதுகள் அந்த கெரோயின் அபின்
அப்படி குஷன்னெல்லாம் கதைக்கிறாங்க நெவிஷீல் அதுகெல்லாம் மாதிரி ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா லைட்டாக பியர் மட்டும் அடிக்கிறதுண்டு போதை என்று வந்தால் எல்லாம் ஒரே கேட்டகரி தான் பிறகு அது இது அவர் நல்லவர் இவர் கொஞ்சம் நல்லவர் அவர் கொஞ்சம் கெட்டவர் அவர் ஆக கெட்டவர் ரெண்டு இல்லை இப்போ என்னதுக்கு ஆலயமான என்ன கஞ்சா அடிக்கிறது கட்டவனா இல்லை ஹீரோயின் அடிக்கிறது கட்டவனா 1000 ரூபா தண்ணி அடிக்கிறது தான் கட்டவனா ஏன்னா அதுவும் அடிக்ஷனுக்கு கொண்டு வரும் எங்களை அது இல்லாட்டி ஒன்றும் செய்யலாத கட்டத்துக்கு கொண்டு வரும் அரைவாசி பேர் பிறகு அந்த டோப்போமைன் என்று சந்தோஷத்துக்கு தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு அது அடிக்காமல் இருந்தால் டிப்ரெஷன் வரும் நேரியல் நோறு மாதிரி இருக்கும் இதுவே அந்த கொஞ்சம் ஹெவியான ட்ரக்கள் அதை பற்றி நான் கதைக்க வரையில் ஹெரோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் பயங்கரமாக உடம்பே நோக பண்ணும் அது அடிக்காமல் இருக்கு கை காலையெல்லாம் உழையும் இரவு நித்திர வராது அதுக்காண்டி திருப்பி அடிக்கிறாங்களே இத்தனை பேர் சந்தோஷத்துக்காண்டி இல்லாமல் அப்போ இவனும் அப்படியா இருக்கலாமே தலை அடிக்கன்னு சொல்லுவாங்களே நம்ம பாருங்கள் தண்ணி அடிக்கிறாள் அடிக்கல தலை அடிக்கன்னு தள்ளி இருப்பார் இவர் காசு கட்டிருப்பார் மனசு யோசிச்சிருக்கும் இந்த நாய் அந்த நான் சொன்னேன் ஃப்ரொண்டல் கோடெக்ஸ் யோசிச்சிருக்கும் நான் குடித்தா இன்னென்னெல்லாம் நடக்கும் அதிலும் பார்க்க இந்த 1000 ரூபாயை கொடுக்காமல் விடுவோம் இப்பயோ செய்கிறது முதல் செய்திருக்கணும் சின்னலேருந்து ஆசையாக வேண்டி வளர்த்த பிள்ளையோ இல்லை எந்த பிள்ளையோ ஒன்று வேண்டி வளர்த்த பிள்ளை மட்டும் இல்லை எங்களோட பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை அப்படி கணக்க பேர் இருக்குது ஒரே ஒரு பிள்ளை அவனுக்கு இல்லாமல் என்னத்துக்கு நான் உழைப்பான்ன்றெல்லாம் கிணவேர் யோசிப்பீங்க நீங்கள் உழைக்கையில் உபத்திரம் தான் தர்றீங்க ரைட்டா எங்களை சின்னாலும் கணக்கு விளையாட்டல் காட்டுறவ தான் நான் இப்போ கொஞ்சம் இது வடிவா இன்றைக்கு வீட்டில் இருந்து வரையக்க சொன்னால் அது வேணும் இது வேணும் அடங்காது சின்ன பிள்ளைகளுக்கு ஏன்னா இப்போ என் கலப்புள்ளான விளம்பரங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேண்டி கொடுத்தாலும் திருப்திப்படாது எழுதுகள் அழலண்டு அழுவினம் வடிவாக அழுமோன்னு கணக்கெடுக்கக்கூடாது நாங்கள் கணக்கெடுத்தோம்னா அவள் இன்னும் வடிவாக பெர்ஃபார்ம் பண்ணுவினோம் அப்போ அந்த மனுஷையும் அந்த 1000 ரூபா கொடுக்காம விட ஜோதிச்சோன்னா பிடிச்சி தள்ளி இருக்கிறான் அவள் விழுந்து பிடரியை அடிபட்டு இறந்துட்டா இலங்கையெல்லாம் நடந்திருக்குது இது எல்லாரும் விழிப்படைய வேணும் திருப்ப விழிப்படைய வேணும் உங்கள்கிட்ட திருப்பவும் சொல்கிறேன் எவ்வளவு காசு இருக்கலாம் என்ன இருக்கலாம் கஷ்டம் தெரிய வளருங்கோ அவரை ஞாபகப்படுங்க வேறு வேல் நம்பி சார் தற்போதைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினது 10வது துணைவேந்தர் சொன்ன கதை ஒரு ஜீன்ஸ் வேண்ட அவர்கிட்ட காசு இருக்கையில் அவரும் கேட்கல ஆனால் அம்மாவுக்கு அதுன்ற கரிசனை இருந்திருக்கும் அவையிட்ட நின்று ஆடை விற்று வேண்டினது தேவையோடாம வேண்டினது அவர் அந்த நேரம் மோட்டர் பைக் எடுக்கிறேன் ஜீன்ஸ் தான் வாங்கினவர் மோட்டர் பைக் தேவையாண்டா இல்லை இந்த எடுத்து கொடுத்தா அதுக்கு பெட்ரோல் வேணும் என்னோட வேலை செய்கிற முதல் நான் மருதங்கனியில் வேலை செய்ய ஒரு அண்ணா பஸ்ஸில் வாரவர் சில வேளை நான் பைக்கில் ஏற்றிக்கிந்து விடுவேன் ஹெல்மெட் இருந்தால் 2 பேரும் கதைச்சி கொண்டு வருவோம் அங்கே எழுத மாட்டுவாள் மட்டும் சில வேளை அந்த அண்ணா இந்த காணொலியை பார்க்கலாம் பேர் வேண்டாம் அவர் ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் முக்கியமான ஒரு சபையினுடைய ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார் அவர்கிட்ட மகன் வந்து மோட்டர் பைக் எடுத்தார சொல்லி கேட்டது அவர் சொல்லியிருக்கார் தம்பி உனக்கு மோட்டர் பைக் எடுத்தாரது எனக்கு பிரச்சனையே இல்லைடா ராசா ஆனால் அதுக்கு பெட்ரோல் அடிக்கிறக்குரிய அதுன்னு நான் தான் காசு தரணும் ஏன்னா நீ யூனிவர்சிட்டிக்கு போகிற இப்போ அவர் வீட்டையே சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி சிறுகை தொழிலையும் செய்கிறவர் செய்து அதை பேக் பண்ணி சின்ன சாமான்கள் பேக் பண்ணுவார் தேங்காயில் எடுத்து கொமிஷன் வச்சு விற்பனை செய்வார் அப்படி அந்தால் பார்ட் டைம் அதுவும் செய்கிறது ஒரு மோட்டிவேஷன் ஆனாலும் அந்தால் சொல்லிச்சுது தம்பி மகன் மோட்டர் சைக்கிள் கேட்டவனே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது அதை எடுத்து கொடுக்கலேண்டு ஆனால் அவன் அப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்காவது ஒரு உழைக்கிற வெள்ளமைக்கு வந்த அப்புறம் தான் நான் மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுக்கணும் ஏனண்டா அப்போ தான் அவனுக்கு அதுண்டு அருமை தெரியும் பாதுகாப்பாக ஓடுவான் இது அப்பட்ட பெட்ரோல் வந்துட்டு முறுக்குவான் யாருக்கையும் போய் அடிப்பான் அப்படி கணக்கு பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த சம்பவம் உணர்த்துறது அதுதான் வடிவேல் சொன்ன மாதிரி அடிமட்டம் காண அலசி ஆராய்ச்சி நான் எடுத்த முடிவு நெச்சோன்னு ஒன்றும் வேண்டி கொடுக்கக்கூடாது அதே நேரம் இந்த போதை ஒரு வில்லங்கமான சாமான் தான் இந்த அரசாங்கம் சரியாக போராடினது என்னுடைய அவதானத்தில் இப்போ இதை தொய்ய விட்ட மாதிரி கிடைக்கும் அது கொஞ்சம் டைட் பண்ணால் நல்லவன்றது ஒரு ஊடகப்பரப்பில் இருக்கிற ஆள்டா ஒரு ஆதங்கம் இதில் ஆக்களை பிடிக்கிறதாலேயோ அல்லது ஆக்களை பிடிச்சி அடைக்கிறதாலேயோ ஆக்களை இல்லாமல் செய்கிறதாலேயோ ஒன்றும் செய்யலாது விழிப்புணர்வு தான் நிறைய விழிப்புணர்வுகளும் அவர்களுக்குரிய புனர்வாழ்வு ரீஹபிலிட்டேஷனும் செய்ய வேணும் அதுக்குரிய புனர்வாழ்வு இப்போ உண்மையாக சொன்னால் யாழ்ப்பாணத்திலேயோ இலங்கையிலே எத்தனை பேருக்கு ஐயா புனர்வாழ்வு கொடுக்குறது நாடு ஃபுல்லாக தான் இப்போ கட்டணும் பஸ் கோல்டுவல் மாதிரி புனர்வாழ்வு நிலையம் தான் கட்டணும் அதுக்குரிய ஆளணி ட்ரைனிங் ரிசோர்ஸுகள் இல்லை பாவப்பட்ட ஒரு நாடாக போனோம் நாங்கள் ஜோகர் சுவாமிகள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது இங்கே பிறந்தது தப்பா என்ன வந்த மாதிரி பிடிச்சி தள்ளி விழுத்தி போட்டான் மனசி அதிலேயே சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் நான் சொன்னதில் ஏதாவது பிழையா இல்லை நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் நீங்கள் ஒரு வித்தியாசமாக மூவ் பண்ணி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் இந்த பிரச்சனையை ரெண்டு சொல்கிற ஆக்கள் உங்களோட கருத்தை அப்படியே பதிவிட்டு விடுங்க அதோட மறக்காமல் தமிழேந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கும் ஒரு லைக் அல்லது இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டால் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா தொடர்ந்து இப்படியான நல்ல விஷயங்களை சமூகத்துக்காக செய்ய வேண்டும் என்று திருப்பம் சொல்கிறதா தான் மக்களே நான் நினச்ச நெகட்டிவிட்டியாக காய்ச்சிக்கலாம் ஆக்களை பேசி போடலாம் இந்த ஊரில் உள்ள நெகட்டிவிட்டியான நிறைய விஷயங்கள் இருக்குது போகலாம் அதுக்கு போக தெரியாமல் இல்லை தனியே நிற்கணும் தனியே நின்று மின்னணும்னு யோசிக்கிறேன் நான் அது கொஞ்சம் ஸ்லோவாகினாலும் பரவாயில்லை தனியே நிற்கணும் தனியே நல்லதாக நிற்கணும்
நல்லவனாக தனியே நிற்கணுமென்று முயற்சி செய்கிறேன். நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவும் தேவை. வளமையை விட கூட நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்க தான் நான் இன்னமும் ஷேராக செய்வேன். ஏனெண்டா கணவர் நினைக்கிறது யூடியூப் பண்ணா சும்மா ஒரு கேமராவை கொண்டு வந்து வச்சுட்டு வடிவாக கதைக்கிறது தானேன்னு சொல்லி. ரெண்டும் சின்ன பிள்ளைகள் மக்களே. இதை விட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், எல்லா வீடுகளுக்கும் போக வேண்டிய நேரம் போவேன். அதை விட வேலை, என்னுடைய வேலை, அதையும் பார்த்து கொண்டு பொது சுகாதார பரிசோதரா இது என்னோட ஒரு காசுன்றது மெயின் இல்லை மக்களே. காசு ஒரு சின்ன காசு. அதை விட எனக்கு நெட்வொர்க்கிங், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய முகம் கண்டா நல்லா செய்தியல் நிறுவன், நல்லா செய்தியல் அந்த வார்த்தைகள் தான் இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குது. மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். மறக்காமல் உங்களோட கருத்தை சொல்லி போட்டு போங்க மக்களே. நன்றி, வணக்கம்.